வளர்ச்சி சில பேருக்கு பிடிக்காது. உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. அப்படி பொறாமைப்படுறவங்க சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எதிராக சில சதிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள். அதனால குடும்பத்திலேயும் சில நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீங்க. அதனால கட்டாயமாக அதை செஞ்சிட. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024 வருடத்துல ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையிலான, தமிழ்ல மார்கழி 20ஆம் தேதியிலிருந்து மார்கழி 26ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது கடகராசி நண்பர்களுக்கான வார ராசி பலன்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வார ராசி பலன்களுக்கு போகலாம். இந்த வாரத்தில் கிரக நிலைகள் மாற்றங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 2024ஆம் வருடங்க திங்கட்கிழமை, அதாவது மார்கழி 23ஆம் தேதி அன்னைக்கு முதலாவது மாற்றமாக சந்திர பகவான் துலாமிலிருந்து விருச்சகத்திற்கு நகர்கிறாருங்க. அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சுக்கிரனை இணைந்து கொள்கிறார். அதே நாள் திங்கட்கிழமையே 2வது மாற்றமாக புதன் பகவான் நகர்கிறாருங்க. புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து 3 கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறார். 3வது மற்றும் கடைசி மாற்றமாக ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 2024ஆம் வருடம் புதன்கிழமை அன்னைக்கு, அதாவது மார்கழி 25ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய 3 கிரகங்களும் ஒன்றாக இணைந்து 4 கிரக சேர்க்கையாக மாறிவிடுதுங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது கடகராசி நண்பர்களுக்கு நீங்கள் உங்களது உழைப்பின் மூலமாக அதிகமான உற்சாகத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக அமைதுங்க. நீங்கள் பிளான் பண்ணபடி உங்கள் காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த வாரத்தில் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு திட்டமிடலும் உழைப்பும் உங்களுக்கு அதிகமான உற்சாகத்தை கொண்டு வந்து தருவதற்காக காத்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு சில முக்கியமான காரியங்களில் நல்ல உதவிகள் கிடைக்குங்க. உடம்புல இருக்கக்கூடிய சோர்வுகள், அசதிகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு சுறுசுறுப்பு பெருகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். புதிதாக சில பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது. எனவே அதிர்ஷ்டகரமான ஒரு வாரம்னு சொல்லலாங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நினைச்சபடி கைகூடக்கூடிய நல்ல யோகமான மங்களமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க. எனவே சுபகாரிய முயற்சியில் இந்த வாரம் தாராளமாக மேற்கொள்ளலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா புதிதாக 2 வீலர் அல்லது 4 வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்குங்க. எனவே அற்புதமான சந்தோஷம் அதிகரிக்கும். சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ, என்ன ஆதரவு வேண்டுமோ மேக்ஸிமம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்கள் சொசைட்டியில் உங்கள் கஷ்டங்கள் மறைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் உணர்ச்சிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் கஷ்டங்களை யார் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது, உங்களுடைய சின்ன சின்ன சங்கடங்களை எல்லாம் நீங்கள் அவ்வப்போது உங்கள் நண்பர்கள்ட்டையாவது ஷேர் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு உணர்ச்சிப்பட தன்மையை குறைத்து கொள்ள முடியுங்க. உங்களுடைய சூழலை சிறப்பாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறதுக்கு நண்பர்கள் கூட அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்பொழுது நீங்கள் நல்ல ஒரு சிறப்பான வளத்தை பெற முடியுங்க. உங்களுக்கு நீங்களே உங்கள் பிரச்சனைகளை, சின்ன சின்ன சங்கடங்களை வைத்து புழுங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மனக்காயத்தை ஏற்படுத்திவிடும். அதை மட்டும் தவிர்த்து விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருங்க. உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கள் கூட. இந்த வாரம் உங்களுக்கு அருமையான வாரமாக அமைங்க. வியாபார ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சுயதொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் செஞ்ச வேலையை திரும்ப செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. அரைச்சமாவே அரைக்க மாதிரி சூழல் கூட சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி சூழலில் நீங்கள் உங்களுடைய மன தைரியத்தோடு செயல்பட வேண்டியது அவசியங்க. உங்கள் காரியங்களை கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இப்பொழுது உங்கள் கீழே யாராவது உதவியாளர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி அந்த உதவியாளர்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்காமல் போகலாங்க. கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் கண்டிப்பாக தேவை. வரவு செலவு எல்லாத்தையும் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியங்க. உங்களுடைய தொழில் போட்டியாளர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவருடைய தொல்லைகளை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் இந்த வாரம் உங்களுக்கு நிர்பந்தங்கள் ஏற்படலாம். கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு இயல், இசை, நாடகம் போன்ற கலைஞர்கள், சின்ன திரை, பெரிய திரையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு உற்சாகம் இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. உற்சாகமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. எதிர்பார்க்கக்கூடிய வருமானங்கள் கிடைக்காமல் போனாலும் உங்களுக்கு சந்தோஷமான சூழல்கள் கண்டிப்பாக அமைதுங்க. பொருளாதார ரீதியாக வியாபாரிகள் நெருக்கடிகள்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. ஏதாவது இடமாற்றம் செய்யணும் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சிகள்லாம் சாதகமான நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சந்தோஷமான ஒரு வியாபார முதலீடுகள் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முன் எப்போதும் இல்லாத சில சவால்கள் மற்றும் தடைகளை உங்களுக்கு தொழில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஏற்படலாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் கடந்து வெற்றிகளை பெறுவீங்க. எனவே சவால்கள் வந்தாலும் சரிங்க, எத்தனை சவால் வந்தாலும் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழல் இருக்கிறதுனால நீங்கள் தொழிலில் மிகச்சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க.
நண்பர்களே, நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் அந்த ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்குங்க. தினசரி வீடியோக்கள் ஆன் டைம்ல மொபைல் தேடி உங்களுக்கு டான் வந்துகிட்டே இருக்கும். நமது தினசரி ராசிபலன்களை பார்ப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக இருக்குங்க. ஸோ நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இருந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது ஒரு உத்தியோகத்தில் நீங்கள் பணிபுரியுறீங்க அப்படின்னா, அலுவலக பணியாளர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா, இப்பொழுது உங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஃபைலு ஏதாவது ரிஜிஸ்டர் ஏதாவது வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக பாதுகாத்திட வேண்டியது ரொம்ப அவசியங்க. அலுவலக பணியில் உங்கள் உடைமைகள் மீது கொஞ்சம் கவனம் கூடுதலாக இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் பணம் சம்பந்தமான பொறுப்பில் இருக்கிறீங்க, கேஷியர் இந்த மாதிரி பொறுப்புலாம் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க. நீங்கள் வழக்கமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பயன்படுத்தி பணத்தை சிறப்பாக ஹேண்டில் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களது அலுவலக பணிகளில் சில திருப்தியான சூழல் ஏற்படுறதுனால இன்னைக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தான ஒரு வாரமாகவே உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மட்டும் அவசியம். மற்றபடி சூப்பராக இருக்கிறது. இந்த எழுத்து பத்திரிகை சார்ந்த துறைகள், அந்த நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி மீடியா அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதுவிதமான ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது. அற்புதமான ஒரு வாரங்க, திருப்தியான ஒரு வாரமாக அமையுதுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் உறவு, உங்கள் மனக்குறந்த காதலருடைய எண்ண ஓட்டங்களை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படலாங்க. வாழ்க்கையில் எப்பயுமே யதார்த்தத்தை எதிர்கொள்ள நீங்கள் உங்கள் அன்புக்குரிய மனம் கவர்ந்த காதலரை கொஞ்ச நேரம் மறந்துவிட்டு உங்கள் லட்சியங்களை நோக்கி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ காதல் வாழ்க்கையில் உங்கள் லட்சியங்களுக்கு குறுக்கீடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உங்கள் லட்சியங்களை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. கடந்த காலங்களில் உங்கள் காதலர் கூட ஏதாவது சின்ன சின்ன தகராறுகள் இருந்திருந்தது அப்படின்னா, அந்த மாதிரி தகராறுகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் முழுமையாக நீங்கி விடுங்க. என்ற அற்புதமான ஒரு வாரம். திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையிலிருந்து எதிர்பாராத சில கிஃப்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு காதலர் மீது, உங்கள் வாழ்க்கை துணை மீது உங்களுக்கு ஏதாவது கோபம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் தணிந்து ஒரு மனம் மகிழ்ச்சி ஏற்படுங்க. சோகமான சூழ்நிலை எல்லாமே மாறிவிடும். ஸோ காதல் வாழ்க்கையிலும் சரி, திருமண வாழ்க்கையிலும் சரி, இந்த வாரத்தில் உங்கள் லட்சியங்களே நீங்கள் அதற்காக தடைகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடாதுங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை இப்போது சூப்பராக இருக்குங்க. சின்ன சின்ன தொல்லைகளும் அப்பப்போ வந்துதாங்க போகும். அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல சாதகமான சூழல் அமையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இந்த வாரம் நீங்கள் தவறுதலாக ஏதாவது குடும்ப சொத்துக்களில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அவ்வாறு செய்கிறது ரொம்ப ஆபத்துங்க. அதனால சொத்து சம்பந்தமான முதலீடுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நிதி இழப்பு ஏற்படுறதுனால குடும்பத்தில் சில நிதி நெருக்கடியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. ஸோ முதலீடுகளை கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுவீங்க இந்த வாரம். அதன் மூலமாக அப்போது சில பழைய பொருட்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. அது ஏற்கனவே நீங்கள் எவ்வளவு தேடி கிடைக்காத சில புதிய பழைய பொருட்களாக இருக்கலாம், தொலைந்து போன பொருட்களாக இருக்கலாம். ஸோ அந்த தொலைந்து போன பொருள் கீழே கிடந்து நீங்கள் எடுக்கும்போது மீண்டும் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கீங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா கலகலப்பான சூழ்நிலை, குடும்ப வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து கலகலப்பாக சிரித்து கேலி கிண்டெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும். அதனால் குடும்ப வாழ்க்கை இனிமையாக மாறுங்க. ஒருவேளை இளைய உறுப்பினர்கள் யாராக இருக்காங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைய உறுப்பினர்களுக்கு அவருடைய கல்விக்காக நீங்கள் உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும். அதை பார்க்கும்போது உங்கள் பெற்றோர்களுமே ஒரு சந்தோஷப்படுவாங்க, ஒரு ஆனந்தப்படுவாங்க, பெருமைப்படக்கூடிய சூழல் உங்களுக்கு. உங்கள் பெற்றோர்கள் பெருமைப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு கல்வி சம்பந்த உதவிகளை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் செய்து தருவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும். மன உளைச்சலிலிருந்து நீக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாங்க. மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைது. மாணவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் வெற்றிகளை பெறுவீங்க. ஏன்னா உங்கள் வெற்றிகளை பார்த்து மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குங்க. அப்படி பொறாமைப்பட்டால் அவங்க சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எதிராக டீச்சர்ஸ் தூண்டி விடுறது போன்ற வேலையெல்லாம் செய்வாங்க. உங்களுக்கு எதிராக சதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் வளர்ச்சியை பிடிக்காத சக மாணவர்கள் உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம் இந்த வாரம். அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்து உங்களது நடத்தையை மேம்படுத்தி கொண்டு உங்கள் ஆசிரியர்களுடன் சில நுட்பமான சில அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க. இப்படி இல்லை அப்படின்னா மற்றவங்க முன்னாடி உங்கள் இமேஜ் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதனால் மாணவர்கள் உங்களுக்கு எதிரான சதிகள் உங்களுக்கு அரங்கேற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியது அவசியங்க. விழிப்புணர்வோடு இருங்க. இந்த வாரம் பரிகாரங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது, புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் புதன் பகவானுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. மேலும் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் அம்பியை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் கண்டிப்பாக அது இருக்கீங்க.
நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விடுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிடிக்கலனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலைங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணி எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலோட இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை ஆல் பட்டனையும் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலுக்காக அழைத்துவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்க அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் தினசரி ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.